இது கார்களுக்கான நேரம். இந்த பொன்னான நேரத்தில் நம்ம சுசுகி ஜிம்னி அப்படின்ற காரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஜிம்னி கார் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஜிம்னி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, டிசைனை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொருட ஒப்பீனியன். எனக்கு வந்து பார்க்குறப்ப ஒரு கார் லவராக கண்டிப்பாக எனக்கு வந்து டிசைன் வந்து பிடிக்குது. கார் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு சின்ன கார் ஆஃப் ரோடுக்கான அந்த ஒரு பல்கான ஒரு லுக் இல்லாமல் ஒரு டீசெண்டான ஒரு ஆஃப் ரோடர் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஆள்கிட்ட வந்து இந்த டிசைன் எப்படின்னு கேட்டோன்னா என்னடா அது ஒரு பெட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு காரோட டிசைனுக்கும் ஒவ்வொரு பர்பஸ்ன்றது இருக்கும். ஸோ இந்த காரோட டிசைன் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் வெஹிக்கிளாக நல்ல ஒரு ஆஃப் ரோடராக ஒரு சிட்டி காராக அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஏற்ற காராக தான் இந்த கார் இருக்குது. ஸோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு 2 பேர் நல்லா உட்காரலாம். அதுக்கான உருவாக்கப்பட்ட டிசைன் தான் இந்த சீட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட் டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லெதர் ராப்டு ஸ்டியரிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே சென்ட்ரி. இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வண்டி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆஃப் ரோட் 4 வீல் டிரைவ் 2 வீல் டிரைவ் மாற்றுறதுக்கான கியர் பாக்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட் 2 கண்ணாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஸ்விட்ச் வந்து ஏசி கண்ட்ரோல் கீழே இருக்குது. கீழே சென்ட்ரி இருக்குது, 6 ஏர் பேக் இருக்குது இந்த காரில். ஸோ ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், அப்புறம் ஹில் ஹோல்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆஃப் ரோடு பார்க்குறப்ப. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக், அப்புறம் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸில் வருது. இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் K15 இன்ஜின். பாருங்கள் ஹெட்லாம்ப்க்கெல்லாம் வந்து வாஷர் கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து பாருங்கள், இந்த டிசைனை வந்து நீங்கள் பணம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு குட்டி ஜீவகன் மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த கார் வந்து ஈஸி மாடிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா லைம் க்ரீன் கலர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக நீங்கள் தெரியணும், ஒரு க்ரௌடில் ஒரு அட்டென்ஷன் சீக்கராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கலருக்கு நீங்கள் வந்து போகலாம். இப்போ பேக் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பேக்கில் வந்து பாருங்கள் உட்கார்றப்ப எப்படி இருக்குது வியூ அப்படின்றத. ஃப்ரண்ட் வியூ நல்ல ஒரு பெரிய டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலை வந்து அந்த பாட்டில் ஹோல்டரில் வச்சிடலாம். தண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த டோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வைக்கிறதுக்கான பாட்டில் ஹோல்டர்லாம் இல்லை. நீங்கள் அந்த 2 தண்ணி பாட்டில் மட்டும்தான் வைக்க முடியும். ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்க்குறப்போ ஒரு ஃபேமிலியோடு போகிறப்ப அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்கள் 2 பேர் வந்து உட்காந்து போகிறப்ப எப்படி இருக்குன்ட்டு. கரெக்டாக 2 பேர் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்ட்டு. அப்புறம் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி டிரைவராக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த கார். இந்த காரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நல்லா ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன், ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவும் இந்த கார் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த கார் வந்து பார்த்தோன்னா பாடி ரோல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாடி ரோல் நல்லாவே வந்து வெல் மெயின்டைன்டாக இருக்குது. ஸ்பீடோமீட்டர் பாருங்கள் ஆரஞ்சு கலரில் பழைய ஜிம்னி மாதிரியே இருக்குது. இந்த ஸ்டேரிங் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். டேஷ்போர்டு வந்து ஆஃப் ரோடுக்கான டிசைன் மாதிரி சூப்பராக செட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேரிங் எல்லா அந்த நம்ம சுசுகியில் காரில் வர மாதிரியே ஒரு ஆஃப் ரோடுக்கான ஸ்டேரிங் மாதிரி இது இல்லாத மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்டேரிங் மட்டும். பட் ஓகே, பார்க்குறப்ப வந்து லெதர் ராப்டாக ஒரு சூப்பராக தான் இருக்குது. ஸ்டேரிங்கை நீங்கள் வந்து ஹைட் பண்ணலாம். சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. நல்ல பெரிய டச் ஸ்க்ரீன், நல்லா சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டச்சு இப்போல்லாம் டச்சில் கொடுத்துருக்காங்க நிறைய வண்டியில். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக இருக்கிறது சூப்பராக இருக்குது. இப்போ வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டியரிங்கோட ரெஸ்பான்ஸ் ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த கார் வந்து பாடி ஆன் லேடர் சேசிஸ் கார் இருந்தாலும் ஓட்டுறப்ப உங்களுக்கு ஒரு கார் ஓட்டுற ஒரு ஃபீல் தான் இருக்குது. அந்தளவுக்கு நிறைய பாடி ரோல் வந்து உங்களுக்கு அதிகமாக இல்லை. ஏன்னா கார் வந்து ஒரு 15 இன்ச் அலாயில் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெல் மெயின்டைன்டாக இருக்குது. பாடி ரோல் வந்து அந்தளவுக்கு வந்து வண்டி குலுங்குற மாதிரியே தெரில. கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணுறப்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வண்டி உட்காந்து ஓட்டுறப்ப நல்ல பானெட்டு தெரியும். அப்புறம் சைட்லேயே நல்ல பெரிய விண்டோ. ஸோ ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்து ஓட்டுறதுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த கார் யாருக்கான கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா
ஒரு லைட் வெயிட்டான ஒரு எஸ்யூவி, நான் ஒரு எஸ்யூவி ஓட்டிகிட்ருக்க ஃபீல்டே வந்து எனக்கு வந்து இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் நான் ஒரு டெய்லி கார் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணுற கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4x4 காராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். நம்ம எப்பயுமே வந்து நம்ம வச்சுருக்க காரை வந்து ஆஃப் ரோடுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. என்றைக்காவது ஒரு நாள் தான் நம்ம வந்து ஆஃப் ரோடுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராக்டிகாலிட்டியெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்து அப்புறம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்றதை பாருங்கள் ஸ்க்ரீனில். எனிவே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் ஹையாக இருக்க மாதிரி தான் தோணுது. ஸோ உங்கள் பட்ஜெட்குள்ளே கண்டிப்பாக வந்ததுன்னா நீங்கள் இந்த கார் உங்களோட பர்பஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த காருக்கு வந்து போகலாம். எனிவே ஜிம்னி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாருதியுடைய சுசுக்கியுடைய ப்ராடக்ட். அதனால் உங்களுக்கு வந்து சர்வீஸ் சூப்பராக இருக்கும், ரிலையபிலிட்டி வந்து நல்லபடியாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்டெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காருக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜிம்னி காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.